ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவாவில் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தால் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 2 ஏலக்காவும் கூட எடுத்திருக்கேன். ரவாவையும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் நான் அதிலே போட்டு வச்சுருக்கேன். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நான் எந்த பாத்திரத்தால் எடுத்தேனோ அதே பாத்திரத்தால் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் அப்படியே கோபுரமாக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு அரை மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த ரவையும் ஏலக்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படியே வறுத்துடலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் வந்து வெந்நீர் வச்சுக்க போகிறேன். நான் பக்கத்தில் ஒரு அடுப்பில் வெந்நீர் போட்டேன். 3 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன். இது ஏன் வெந்நீர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரவா சூடாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். அதனால் தண்ணியை ஊற்றும்போது அப்படியே உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றினோன்னா அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சூடு ஏற ஆரம்பிக்கும். அதனால் நான் வெந்நீர் போட்டிருக்கேன். இப்போ அந்த வெந்நீரை ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிட்டு அது வெந்துருச்சான்னு பார்க்குவோம். பாருங்கள், அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, வேக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெந்நீர் போட்டதுனால உடனே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ அப்படியே ரவை வெந்துருச்சு. பார்த்துடலாம் வெந்திருக்கான்ட்டு. வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதில் கொட்டிடலாம். கொட்டி லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு திக்னஸ் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பாலும் அது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் பாலும் வெந்நீரோ நீங்கள் வந்து உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் நான். இன்னொன்று என்னென்னா, நம்ம ரவாவில் பண்ணும்போது கொஞ்சம் ஆறி போக போக கொஞ்சம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிங்கனாலே போதும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம். சூப்பரான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு வேணால் தேங்காய் கொஞ்சம் திருவி வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.